இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களை நேஷனல் கிரிமினல் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண கூட கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த விஷயத்தில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் இன்வால்வ் இல்லாமல் யூஎஸ் பேஸ்டு கவர்மெண்ட்டும் இன்வால்வ்மெண்ட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்தியா மட்டும் டார்கெட் பண்ணல, வேர்ல்டு வைடில் இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற எல்லாரையுமே தான் டார்கெட் பண்ணுறாங்க. எந்தெந்த கண்ட்ரியில் யார் யார் என்னென்ன மாதிரி சர்ச் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து சில கிரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தவறான விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை யூஎஸ்லையுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்தியாலையுமே சில விஷயங்கள் நிறைய பேரால் நம்ம வந்து பார்க்க முடியுது, கூடிய சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி என்ன கௌதம விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக பேச போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் முக்கியமான சில விஷயங்களை பேச போகிறோம். வாங்க டாபிக்ல போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஸோ ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் முன்னாடியே நம்ம கிட்ட பேசியிருந்த மாதிரி தான். சில விஷயங்கள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடும். அப்படி என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வெப்பன் ரிலேட்டடாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இந்த அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த அமைப்பு எப்படி கிரியேட் ஆயிருக்கு, எதுக்காக இது கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். யூஎஸ் பேஸ்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் ஏஜென்சி ஒருத்தர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டு வைடில் இருக்கிற பாப்புலேஷனில் யார் என்னென்னலாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த டேட்டா கலெக்ஷன் மூலியமா இவங்க இந்த தப்பு பண்றாங்க, இவங்க இந்த விஷயத்தை சர்ச் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நம்ம சர்ச் பண்றது ஒரு குத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேரளால ரீசெண்டா ஒருத்தர் கேஸ் பார்த்துருப்போம். அவனுடைய காதலியே அவங்க வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நிறைய மர்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினா கொலை பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தான் சர்ச் பண்றாங்க. கூகுளில் ஹவு டு ஹைட் தி மர்டர், அதே மாதிரி வந்து நிறைய விஷயம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்புறம் வந்து இந்த விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த தப்பு பண்ணணும், இந்த தப்புலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இதை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, இதை நம்ம எப்படி கிரியேட் பண்றது, இதை நம்ம எப்படி சேல் பண்றது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து எல்லா ஜென்ரேஷனுக்கு பீப்புள்ஸுமே வந்து டிபெண்ட் பண்ணிக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ அந்த கூகுளில் சர்ச் பண்றதை பொறுத்து தான் இங்கே கிரைம் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி யூஎஸ் பேஸ்ல இருக்கவங்க மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லாருமே வந்து நம்புறாங்க. இந்த கூகுள் இருக்கிற சர்ச் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்தா இங்க குற்றங்கள் குறைய கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனாலதான் இவங்க இந்த ஃபாரின்ல இருக்கிற ஏஜென்சிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு அமைப்பு வந்து கிரியேட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான 4 விஷயம் இருக்கு, 5 விஷயம் இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 4 விஷயம். அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 விஷயத்தை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்க கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த யூஎஸ் பேஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் இந்தியாவில் அப்படின்னா இந்தியாவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற எப்படி சொல்றது, டோட்டலா இந்தியா லெவலில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ரேஞ்சில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டேட் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்கிற பீப்பிள் அதை பண்ணியிருக்காங்களா, தமிழ்நாடுக்கு அனுப்புவாங்க. கேரளா இருக்கிற பீப்பிள் பண்ணிருக்காங்களா, கேரளாக்கு அனுப்புவாங்க. மத்திய பிரதேஷ் பீப்பிள் பண்ணிருக்காங்களா, மத்திய பிரதேஷ் அனுப்புவாங்க. யூபியில் இருக்க பீப்பிள் பண்ணுறாங்களா, யூபிக்கு அனுப்புவாங்க. ஆந்திராவில் இருக்கவங்க பண்ணுறாங்களா, ஆந்திராக்கு அனுப்புவாங்க. அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்ஸில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ ஏதோ ஒரு ஸ்டேட், ஓகேங்களா, இப்போ வந்து ஹரியானா, ஒரு எக்ஸாம்பிள் ஹரியானா, யூபியில், ஓகே, ஹரியானா, யூபி, எம்பி, தமிழ்நாடு, இந்த 4 ஸ்டேட்லேருந்து 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 4 விஷயத்தை வந்து சர்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாரின்ல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு அனுப்புவாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க 4 ஸ்டேட்டுக்கு பிரித்து அனுப்புவாங்க. இந்த 4 ஸ்டேட்டுக்கு வந்த அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கு. ஸ்டேட்டுக்குள்ள வந்த அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ்க்கு அனுப்புவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அனுப்பி அங்கே இருக்கிற சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் அது மூலியமா நம்மளை போலீஸ் கான்டாக்ட் பண்ண கூடும் அப்படிங்கிறது தான் இந்த செயின் லிங்க் மூலியமா தான் நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஸோ இதுதான் சோஃபார் நான் ஆன்லைனில் பார்த்த ஒரு விஷயம். ஸோ என்னென்னலாம் சர்ச் பண்ணால் தப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், வெப்பன் ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க நக்சலைட்ஸ். அப்புறம் வந்து நிறைய பேர், ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்து இந்த கூகுளில் சர்ச் பண்ணுறது, ஒரு வெப்பன் ரிலேட்டடாக ஸ்டடி பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து கூகுளை ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரதுனால வெப்பன் ரிலேட்டடாக யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் பான். இந்த சைல்ட் பான் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட சைல்ட் பான் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு நம்ம எடுத்து
அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஒரு நியாயப்படுத்த முடியாத குற்றங்களில் முக்கியமான ஒரு குற்றம் வந்து சைல்ட் பான். ஸோ இதுவும் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சைல்ட் பான் யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி அரெஸ்ட் இல்லைனா ஃபைன் இல்லைனா வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் இந்த சட்டம் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கிங். ஸோ ஹேக்கிங் அப்படின்னு வரும்போது இல்லை ஃபர்ஸ்ட் இந்த சைல்ட் பான்ல இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், கௌதம் நான் சர்ச் பண்ணுறேன் பார்க்கறதுக்கு சர்ச் பண்ணுறேன், ஓகே அது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை ஒருத்தன் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறான்ல அவனை அரெஸ்ட் பண்ணுறேன் இந்த பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கும் கவர்மெண்ட்ல நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா, இட்ஸ் நாட் லைக் பார்க்குறவங்க மட்டும் தான் தப்புன்னு இல்லை, ப்ரொடியூஸ் பண்ணுறவனும் தப்பு தான். அதுக்கும் கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க, நமக்கு தெரியாது இல்லை, அதுதான் காரணம். மூணாவது ஹேக்கிங். ஸோ இந்த ஹேக்கிங் அப்படின்னு வரும்போது எத்திக்கல் ஹேக்கிங்கும் இருக்குது, நார்மல் ஹேக்கிங்கும் ஆகும். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுற டேர்ம்ஸில் தான் வந்து வேரி ஆகும். ஹவு டு ஹேக் மொபைல் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு அலர்ட்டாக உங்களுக்கு வந்து போகும். ஹவு டு ஹேக் எத்திக்கலி அப்படின்னு இருந்தால் ஒரு நார்மலாக ஸ்டடி ரிலேட்டடாக நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுற டேர்ம்ஸை பொறுத்து கூட உங்கள் மேலே எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலாம், அது உண்மையாகவே அலர்ட்டா இல்லையான்றதை அவங்க டிசைட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சர்ச் பண்ணுற எல்லாத்துக்குமே அவங்க வந்து உங்களை இது பண்ண போகிறது இல்லை. அவங்க சில க்ரைட்டீரியா வச்சுருவாங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் நீங்கள் எந்த மாதிரி டேர்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி டெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்ற பொறுத்து தான் அதோடைய ஆக்ஷன் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பைரேட்டட் மூவிஸ். நீங்கள் வந்து ஆன்லைனில் இல்லீகலாக ஒரு மூவியை டவுன்லோட் பண்ணீங்களானால் அதுவுமே குற்றம் தான். இது என்ன கௌதம் இருக்கு, என் ஃபோனு என் இன்டர்நெட்டு நான் இது ஒரு வெப்சைட் டவுன்லோட் பண்ணுறேன், இது என்ன தப்புனா காப்பிரைட் இஷ்யூ. இந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படிங்கும்போது காப்பிரைட் அப்படிங்கிறது தேட்டரிக்கல் காப்பிரைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான காப்பிரைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ரொடியூசர் கிட்ட தான் அந்த காப்பிரைட் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதை ப்ரீச் பண்ணுற மாதிரி நம்ம வேற எங்கே வந்து ஒருத்தருந்து நம்ம அந்த விஷயத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி இல்லீகல் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இல்லீகல் ஆகும் கௌதம் அப்படின்னு கேட்டால், தேட்டரிக்கல் காப்பிரைட் அப்படின்னா தேட்டர் ஓனர்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் காப்பிரைட்ஸ் அப்படின்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு பணம் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பணம் பரிமாற்றமும் இருக்கும். அது லீகல் வழியாக காப்பிரைட்டடாக வந்து உங்களுக்கு அந்த மூவிஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் தப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணீங்களானால் டவுன்லோட் இன் த சென்ஸ் தட் டூ ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் விச் வாஸ் நாட் ஆத்தரைஸ்ட் ஒன் பை ப்ரொடியூசர் சைட். ஓகேங்களா, ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஆத்தரைஸ் பண்ணப்படாத அதர் வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுவும் தப்பு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்களை சர்ச் பண்ணி மாட்டிக்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் எல்லாத்துக்கு மேலே இதுலேயுமே ஸ்கேம் நடக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஏதோ நிறைய ஸ்கேம் பான் மூவிஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து வெளியவே வர முடியாது. இந்த மாதிரி ஸ்கேம்ஸுமே நடந்திருக்கு, அதை பற்றியும் நம்ம வந்து பேசியிருக்கோம். அது வந்து ஆன்லைன் அரெஸ்ட் அப்படிங்கிறது அப்சல்யூட்லி நாட் லீகல் இன் இந்தியா. அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் மேலே வெர்ச்சுவலாக நீங்கள் கோர்ட்டில் இருக்கிற ப்ரொசீடிங்ஸ் வெர்ச்சுவலாக பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆன்லைன் அரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, எல்லாமே ஆஃப்லைன் அரெஸ்ட் மட்டும்தான். ஒருத்தர் வீட்லேயே உட்கார வச்சுட்டு ஆன்லைன் மாதிரி இப்படியே உட்கார வச்சு அரெஸ்ட் பண்ணுறதுலாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஆன்லைன் அரெஸ்ட் ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயமே இங்கே கிடையாது. ஓகேங்களா, அதை தான் தப்புன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உண்மையாகவே நடக்குதா பொய்யா நடக்குதா அப்படிங்கிறத எல்லாமே அவேராக இருந்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கோ த்ரூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் இதெல்லாம் பார்த்து உண்மையாகவே மாட்டினா அதோடைய ப்ரொசீஜர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆன்லைன் அரெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தாலும் தப்பு தான், பார்த்து நீங்கள் மாட்டி அது வந்து தப்பான ஏதோ ஒருத்தர்கிட்ட மாட்டி நீங்கள் வேற ஒருத்தருக்கு அமௌண்ட் அமைச்சிங்கனாலும் தப்பு தான். எல்லாத்துலேயுமே இழப்பு அப்படிங்கிறது நமக்கு தான் இருக்கும். அதனால தான் இந்த விஷயத்தை ரொம்பவே எலாபரேட்டடாக உங்களுக்கு நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். நான் பேசிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.